ஹலோ கைஸ், என்ன ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் பக்கம் வந்து. ஏன்டா இன்ஸ்டாகிராம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமை வந்து புஷ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். குட்டி குஞ்சான்லாம் வீடியோ போடுறாங்க, ட்ரேட் எடுத்தோம், அது பண்ண இது பண்ண என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, நம்மளும் இன்ஸ்டாக்குள்ளே குதிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க இதோட யூடியூபோட ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஓகே, இட்ஸ் அ லிட்டில் அப்டேட் வீடியோ. எதை பற்றி என்ன அப்டேட்டு என்ன இதுடாண்டா, நீங்கள் வந்து ஒரு மாடல்ன்ற ஒன்று பில்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் ஜஸ்ட் டேக் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வீடியோ தான். நீங்கள் வந்துட்டு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்துட்டு உங்கள் மாடலில் ஃபோக்கஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்றதுக்காண்டி தான் இந்த ரிசல்ட்டு எப்படி ரிசல்ட் வந்து காமிக்குன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவே. நான் வந்துட்டு லூசிடில் ப்ரோ அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து நான் காசுலாம் ஸ்பெண்ட் பண்ணலப்பா. நான் எனக்கு வந்து லூசிட் ப்ரோ அக்கௌண்ட் ஒன்று கிடச்சி 50K அக்கௌண்ட்டு. அதை வந்துட்டு ஒன் டேயில் பாஸ் பண்ணேன். அன்னைக்கே ஃபண்டட் அக்கௌண்ட் வித்தின் 2 மினிட்ஸில் வந்துருச்சு. அந்த வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நான் ஃபஸ்ட்டு டே வாங்கின அன்னைக்கே வந்துட்டு பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட் டார்கெட்டு என்னோடய ப்ராஃபிட் டார்கெட்டை ரீச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து 3 நாள் ஏன்னா 40% ஃபண்டடில் வந்து 40% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது. லூசிட் ப்ரோ அக்கௌண்ட்டில் வந்துட்டு எவாலுவேஷனில் கன்சிஸ்டன்சி கிடையாது, ஃபண்டடில் கன்சிஸ்டன்சி இருக்குது. சரி கைஸ், ஓகேங்களா. 29 வாங்கினேன், 29 கிளியர் பண்ணேன். இது வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே வந்திருக்கும். 29 கிளியர் பண்ணேன். அன்னைக்கே வந்துட்டு ரிட்டனு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்தோடனே நான் பஃபர் ஜோனோட பாதின்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட 40% ரீச் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து 3 நாள் ட்ரேட் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்துருப்பீங்க, 3 நாள்லேயே நான் பே அவுட்டும் போட்டிருப்பேன். லிட்டில் ஒரு கால்குலேஷனில் வந்து மிஸ் ஆகி போச்சு. அதனால் மண்டே ட்ரேட் பண்ணுறாப்புல ஆயிடுச்சு. டெக்னிக்கலி இட்ஸ் டுக் 4 days டு ரெக்வஸ்ட் அ பே அவுட். அதோட இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா என்னான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். இந்த வீடியோ முடியும் போது தெரியும். ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா இல்லை கைஸ். இதுதான் வந்துட்டு சர்டிஃபிகேட்டா, ஃபண்டடான சர்டிஃபிகேட்டு. 29 பே அவுட் வந்து ஆகஸ்ட் 3. காலண்டருங்க, இதுதான் காலண்டர். போன மாதம் 29 இதான் வெனஸ்டே வாங்கினேன். அன்னைக்கே நான் வெனஸ்டே வாங்கினதுக்குரிய மெயில் வந்துட்டு இருங்க காமிக்கிறேன். வெனஸ்டே இருக்கு. இதான் வந்து லூசிட ட்ரேட் ஆர்டர் ப்ராசஸிங் 5 days ஆகோ. வெனஸ்டே 29 மதியம் வாங்கியிருக்கேன். ப்ராசஸிங் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் சொன்னேன்ல, கூப்பன் வந்து இது பண்ணது, ஓகேங்களா. இப்போ அந்த 29 நான் பாஸ் பண்ணேன். இட்ஸ் சிங்கிள் ட்ரேடு தான், டெக்னிக்கலி ட்ரூ ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே பாஸ் ஆகிருக்கும். நான் பாசில் எடுத்துகிட்டு என்னோடய வே ஆஃப் ட்ரேடிங்கில் பண்ணும்போது அது ட்ரையல் ஸ்டாப் அடிச்சு 2வது ட்ரேடில் டிபி போச்சு. 3 days. டெக்னிக்கலி இட்ஸ் அ 3 day, பட் அது 3 dayன்னு சொல்லக்கூடாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. நான் 3 நாள்லேயே என்னோட இருங்க அதை காமிக்கிறேன். 40க்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஸ்டாகிராம் நான் போஸ்ட் போட்டிருப்பேன். இல்லை டெலகிராமில் இருக்கா, இருங்க டெலகிராமில் இருக்கான்னு பார்த்து வருகிறேன். 1 minute கைஸ். இருக்கு.
நீங்கள் வந்து டெலகிராமில் இல்லைண்டா டெலகிராமில் இன்ஸ்டாகிராம் முன்னாடி அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்கு வரும். இன்ஸ்டாக்கு அப்புறம் எக்ஸுக்குள்ள இருக்கும். எக்ஸுக்கு அப்புறம் தான் ஒய்டிக்கு வரும். ஒய்டி இட்ஸ் லாங் ஃபார்ம் வீடியோவாக இருக்கவாசி இட்ஸ் டேக் டைம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், டைட்டில் போடணும், இவ்வளோ வேலை இருக்குது எக்ஸ் இது ஒய்டிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னைக்கு 31ஆம் தேதியா 9:13 காமி. இது வந்து என்ஒய் டைமில் இருக்கேன் சிஸ்டம், அதனால் அந்த டைமில் காமிக்குது. கரெக்டாக 0.7% என்கிட்ட மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. நான் சரி வேணாம் புஷ் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். இதுதான் கைஸ், இப்படி தான் நான் வந்துட்டு இருக்கேன். பிஎன்எல் இதை காமிக்கிறேன். டெக்னிக்கலா இட்ஸ் 3 day, பட் இட்ஸ் வென்ட் 4 day. 4 நாள் கணக்கு ஆகி போச்சு. எங்க போச்சு இமேஜ்? இதுதான் வருது. 29ஆம் தேதி 30, 31 இந்த 3 நாள்லயே நான் என்னோட ப்ராஃபிட் டார்கெட் ரீச் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த 0.7 இன்னொரு நாள், அது வந்து நேத்து காப்பி நேற்று ட்ரேட் பண்ணது. ஐ ஒன்ட் ஷோ மை பிஎன்எல்ஸ், ஏன்னா எனக்கு பிஎன்எல் ஷோ பண்ண பிடிக்காது. இப்போ எதுக்கு இதை வந்து நீ பேசிக்கிட்டு இருக்க, இதை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீ வந்துட்டு ட்ரேடிங்கில் எவ்வளோ சீரியஸாக இருக்க, அதுக்கப்புறம் நீ ஒரு மாடல் உனக்குன்னு பில்டு பண்ணிட்டேன்டா, என்ன உனக்கு கிடைக்கும்ன்றதை காமிக்கிறதுக்கு மட்டுமா தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பில்டு பண்ணியிருந்தேன், அது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நீயும் பண்ணலான்றதுக்காண்டி தான் இது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்ரேட் பிரேக் டவுனுக்குள்ளே போவோம். ஏன்னா நான் என்ன பில்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒய்டி ஆடியன்ஸ்னாச்சும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாமே வந்து ஏகேக்குள்ளே தான் வரும். எவ்ரி திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல், அண்டர் த ஏகேண்டா என்னண்டா ஐசிடி லேர்ன் பண்ணி எனக்குன்னு கொஞ்சத்தை அதுலேருந்து நான் பிரித்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கதா ஏகே. இட்ஸ் அண்டர் ஐசிடி கான்செப்ட் தான், புது கான்செப்ட்லாம் கிடையாது. இட்ஸ் ஐசிடி தான். அதை நான் ஏகேன்னு சும்மா நேம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றக்காண்டி. இப்போ நேற்று ட்ரேட்லேருந்து போவோம். ஆப்வியஸ் நேற்று ட்ரேடு நான் வந்துட்டு நேற்று வந்து செல் அடிச்சிருந்தேன், பை அடிக்கலை, நான் செல் அடிச்சிருந்தேன். இந்த செல் வந்து பை வந்து இன்னொரு அக்கௌண்ட், அது வந்து எஃப்எக்ஸ் அக்கௌண்ட் தான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பை அக்கௌண்ட், அது வந்து உங்களுக்கு எக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கும் ஒரு எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபியூச்சர் ஸ்டைல் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டு, ஷியோர் லிவரேஜ் ஃபண்டிங் அவங்களோடது, அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களோடது. கைஸ் இதோட இன்னொரு இது என்னன்னா, எப்படி நீ வந்து ஒரு இது வந்து நான் என்னோடதை நானே கெடுத்துக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களை தாண்டி. நீ வந்துட்டு உன்னோட ட்ராக்கை ரெக்கார்ட் போஸ்ட் பண்ணி ஜேர்னல் பண்ணுறது, அதில் நீ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா உனக்கு ப்ராஃபிட்காரனே அக்கௌண்ட் தருவியா. அது எக்ஸாம்பிளே நான் வந்து லிட்டரலாக அக்கௌண்ட் காசு ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு தான் அக்கௌண்ட் காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது. ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இது தேங்க்ஸ் டு மேட்ரிக்ஸ் தான், அவர் தான் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும்ண்டு. நான் இன்னும் புஷ் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு இதுவே போதுமான லெவலில் இருந்தவாசி நான் அதுலேயே நின்றுக்கிட்டேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு 5K போதும், இதுலேயே எல்லா ப்ராஃபிட்டும் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் 5Kல நிப்பாட்டிட்டேன். ஆனால் சம் பீப்புள் அதுக்கு மேலே போய் இன்னும் பெருசாக பண்ணுறாங்க. நான் வந்து இந்த செல்லை எடுத்திருந்தேன். இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏகே. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பை இருக்கு, அது வேணாம், செல்லை மட்டும் எடுப்போம். இந்த செல்லு ஃபர்ஸ்ட், இந்த செல்லு தான் வந்துட்டு நேற்று இது பண்ணது. இதோட கண்டினியூஷனில் நான் இது பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த செல்லுக்கும் ரெக்கார்ட் பண்ணேன் வீடியோ இருக்குது எம்டி5ல, அது போஸ்ட் பண்ணலாம் வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா நான் அது ட்ரையல் பண்ணி இங்கே வச்சேன், இந்த விக்கு விட்டு அடித்து என் டிபி அடிச்சிட்டேன். இந்த லோ தான் என் டிபி இருந்துச்சு. இது ஒரு செல்லா, ஹையே எடுத்துச்சு, இன்வர்ஸு, சிஏஎஸ்டி, என்ட்ரி, ஆர்டிஆர்பி எல்லாம் இங்கே வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து பிபி, இது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லா பிடிஆரையுமே இங்கே இருக்குது. யூஸ் பண்ண தெரிஞ்ச பிரேக்கர் இருக்காது, அண்டா அது வந்து கடைசியாக ஃபார்ம் ஆகிற பிடிஆர் அதில் இருக்காது.
அதே மாதிரி இது என் ஃப்ரெண்டும் ஒருத்தவர் கேட்டார், இந்த செல் எடுத்தீங்களா ப்ரோ உண்டு. ஏன்னா நான் அவருக்கு வந்து இந்த இது வந்து அவர் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த இருக்கு பாருங்க, போட்டிருக்காரா? நீங்கள் என்ட்ரி போட்டிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. 9/27 அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா 27 போயிடுச்சு டிபி, 30 அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஆச்சு. ஆமாம் ப்ரோ, நான் 40க்கு தான் மெசேஜ் பண்ணேன். இந்த செல்லு வந்து நேற்று எடுத்தது. அதுக்கப்புறம் இருங்க, பழைய ட்ரெல்லாம் போயிட்டு டெலகிராமில் பார்த்துட்டு வரும். 21 பை 15 செகண்ட் 9:30 ஓப்பன் ஆனானே. இது எங்கண்டா? இந்த பை எதுக்குண்டா? ஆர்டர் ஃப்ளோ கண்டினியூஷனு. ஓவரால் லண்டன் லோ ஸ்வீப்பு 8am லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. 8amோட ஏகேவா டிபிங்க போனால் அப்போ 9am அதை கண்டினியூ பண்ணணும். 9:30க்கு கைஸ் இன்னொன்னே நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது வேணாம், அது இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். இதான் 9:30 கேண்டிலு. இது ப்ரைஸ் உள்ளே வந்துட்டு வெளில போச்சு. பார்த்தீங்களா 15 மினிட்டுக்கும் 1 மினிட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னு. ஃபைவ் மினிட் பிடிஆருக்குள்ளே வந்துச்சு. இது வந்து 25 லோ. 5 மினிட் எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுச்சு. 15 செகண்டாக 9:30 வந்து பெரிய கேண்டலாக பிரிண்ட் ஆச்சு. அதில் 15 செகண்டாக உள்ளே போயிட்டு என்ட்ரி எடுத்திருப்போம். எஸ்எல்லு டிபி ஃபஸ்ட்டு ட்ரேடு. இது வந்து 31ஓட ட்ரேடு. ஓகேங்களா? இந்த இருக்கும், இந்த இருக்கு 41 ஹேண்டல்ஸ். அதுக்கு அடுத்த ட்ரேடு என்ன? அது இது அந்த பை தான். இது ஸ்டடி டைம். இதுவும் இங்கே 28. ஓகே, 30 ஆ இது க்ளீன் ட்ரேடு. இதெல்லாம் தெரிலன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுனால. அது 9am ஓப்பன் ஆச்சு. ஹையே எடுத்துச்சு, செல்லு கிரியேட் ஆகலை, வெயிட் பண்ணோம். பை பிடிஆர்ஐ இதுதான் வந்து அடுத்த ட்ரேடு. ஆனால் நான் இங்கே எடுக்கலை, நான் வந்துட்டு அது வந்து ஸ்ரீனி ப்ரோ லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த ட்ரேடு. நீங்கள் அவர் லைவில் போயிட்டு இன்னைக்கு இந்த டேயில் பாருங்கள். இந்த ட்ரேடு தான் அடுத்த ட்ரேடா. அதுக்கு நான் என்னடா பாதி தான் சொல்கிறேன்டா, நீ போய் தேடுப்பா தம்பி. நீ வந்து என் வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டாலே போதும். ஓகேங்களா? நீங்கள் வந்து தேடணுங்க ஐஸ். உங்களை யாருமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு பொருள் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சா அதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்துட்டு எனக்கே தெரியும், நானே அது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து அடுத்த செல்லு 9:30 ஹை எடுத்தோடனே. ஆமாம், 9:40. இந்த ஹை வந்து 15 மினிட் பிடிஆர். அதுதானே இது. ஆமாம், 29. இதில் வந்து 2 ட்ரேட் இருக்கு. ஒன்று பை டிபி, ரெண்டாவது செல்லு. ஏன்னா பை டிபியில் தான் நான் புக் பண்ணியிருப்பேன், பாஸ் பண்ணியிருப்பேன். செல்லு வந்து பஃபர் பில்டு பண்ணியிருப்பேன். இந்த இருக்கு. இதே தான் செல்லு எடுத்திருப்பேன். அது வந்து ட்ரையல் ஸ்டாப் ஆயிரும். ரிட்டர்ன் பை எடுத்து டிபி பண்ணியிருப்பேன். இட்ஸ் சம்மோ எங்கே இந்த கை வந்து ஒரு 15 மினிட் பிடிஆர் 15. அந்த இருக்கு. யா இதானே? ஆமாம், கரெக்ட். 29 எப்படி 1 மினிட் கேண்டல்லே தெரியும் அது 15 மினிட் பிடிஆரே. என்னாண்டு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு சிஆர்டியோட லோ இவ்வளோ இருக்குங்க. பை வந்துட்டு 8am லோ சி பண்ணுது. இப்போ 1 மினிட்
இங்கே வந்து இந்த ஹையை வந்துட்டு எடுக்கலை. ஆக்சுவலாக இந்த ஹையை எடுக்கவே இல்லை ப்ரைஸ். ஆனால் நான் வந்துட்டு செல் அடிச்சிருந்தேன். இந்த லெக்குள்ளே ஒரு சின்ன செல் அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே லோ எடுத்துகிட்டு 15 செகண்ட் சிஎஸ்டி வச்சோன்னே நான் பை போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணும். எங்கே இன்ஸ்டாகிராமில் போட்டேனே போடலையா? 29 தான் இருக்கு. இதில் இல்லை, இது இல்லை. பாருங்க, உம்மால காசு காமிச்சாதான் கைஸ் வியூஸே ஒத்தா. எங்க எப்படி ஏன் தான் அப்படி இருக்காங்க மக்கள். ஹவு டு பாஸ் அ ஃபண்ட் அக்கவுண்ட் இன் 1 ட்ரேட்ஸ். இந்த செல் அடிச்சிருக்கானா, நான் கையை எடுத்துச்சு. இதில் எடுத்திருக்கு, அதில் எடுக்கல. செல் அடித்தேன். இங்கேயே பிஎன்எல்ஏ 2000 மேலே போய்கிட்டு இருக்கோம். நான் பாசியில் எடுக்கலைன்னா அப்பயே முடிஞ்சிருக்கும். நான் பாசியில் எடுத்தேன். 500 எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்டிஆர்பிக்கு ப்ரைஸ் வரவே கூடாது. வந்துச்சுன்னா ஏன் ஆர்டிஆர்பி வரணும்னா ப்ரைஸ் 15 செகண்ட் ஓப்பன் ஆனேன்னு கீழே தான் போயிருக்கு. லோ எடுத்துருச்சு. ரிட்டர்ன் மேலே இருக்க பிடிஆருக்கு வரவே கூடாது. வந்தால் பிரேக் வந்துச்சா, அவ்வளோதான், அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ அந்த ஓவரால் லோ எடுத்துச்சா, எடுத்தோடனே சிஎஸ்டி வச்சா என்ட்ரி டுபுக்கு நமக்குவேன். நமக்கிட்டனா எஸ்எல் $900 ரிஸ்கி. ஏன் அவ்வளோ வைக்கிறோண்டா, அந்த ட்ரேட் எஸ்எல் ஆகுனா பரவாயில்ல. ஏன்னா என் மாடல் தெரியும் கண்டினியூவாக 2 எஸ்எல் ஆகாது. $900 ரிஸ்க் வச்சாலும் எஸ்எல் ஆனால் அடுத்த ட்ரேட் எடுப்பேன். அப்போ எனக்கு ரிட்டர்ன் இன்னும் $1100 இருக்கு. அடுத்த ட்ரேட் எடுக்கும் போது எனக்கு டிபி போகும். அதுதான் மேட்ரு. நான் வந்து என் 6 months ரிப்போர்ட்டு, 6 months இல்லை, இந்த ஆகஸ்ட் மந்த் ஜூலை மந்த் வந்துட்டு அந்த கோல்டோட ரிப்போர்ட் போடலான் இருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போடுவேன், பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ட்ரேட்ஸு. இந்த தீஸ் ட்ரேட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு பே அவுட் புஷ் பண்ண. இப்போ இதுக்கு எவ்வளோ டயர் எடுத்துச்சு. நான் வந்துட்டு ட்ரேடிங்குள்ளே எப்போ வந்தேன், 2021. ஆமாம், 21 எண்டு 22 ஸ்டார்டிங்குள்ளே ட்ரேடிங்னா என்னன்னு தெரிய வருது. இப்படிலாம் இருக்குன்ட்டு. இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம். எதுக்கு இவ்வளோ தூரம்டா, 4 நாளில் பே அவுட் போடுறது. ஆனால் நான் பே அவுட் போட்டிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, நீ வந்துட்டு ஒரு விஷயத்த எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, டிட்டோவாக ஃபாலோ பண்ணலாம். டிட்டோவாக ஃபாலோ பண்ணால் அது நீ ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. இல்லைன்ட்டா நீ இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உனக்கு நல்லதா. நான் இன்டெப்த்தாக கற்றுக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல டிட்டோவாக ஃபாலோ பண்ணி உன் பாக்கெட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணு. எடுத்தோடனே இன்டெப்த்தாக போனேன்னா இட்ஸ் டேக் டைம். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். பை கைஸ். அதே மாதிரி ஒரு குயிக் இது நீங்கள் வந்துட்டு இட்ஸ் லைக் அ ப்ரொமோஷன் தான். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வாங்கணும் விருப்பம் இருந்தால், நான் வந்து ஒரு 3 ப்ராஃபிட்டில் கொலாப்பில் இருக்கேன். எஃப்எக்ஸில் வந்துட்டு வாங்குறாப்பில் இருந்தீங்கன்னா ஷுவர் லிவரேஜ் ஃபண்டிங். டிஸ்கிரிப்ஷனில் அவங்க 3 ப்ராஃபிட்டோட லிங்க்கும் போடுறேன். ஷுவர் லிவரேஜ் ஃபண்டிங், அவங்க வந்து எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் MT5லேயே வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் ஃபியூச்சர் ஸ்டைலில். அவங்க புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு இது என்னென்னா 2 minute ரூல் இருக்குது. மொத்தா ட்ரேடை வந்து 2 minute ஹோல்டு பண்ணணுன்னுவாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு கஸ்டமர், ஏன்னா நான் 15 செகண்ட் ட்ரேடர். அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் குட் இன் ஃபியூச்சர்ஸ், இல்லை ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னா ப்ளூ கார்டியன் இருக்குது, அப்புறம் லூசிட் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்துட்டு ப்ளூ கார்டியன் வாங்கலான்னா பெட்டர் சாய்ஸ் நான் எது சொல்லுவேன்னா ரிசர்வ் சொல்லுவேன். லூசியில் எது பெட்டர் சாய்ஸ் சொல்லுவேன்னா, இஃப் யூ ஹாவ் அ குட் மாடல். எப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக எஸ்எல் அடிக்காது. லைக் 3 to 4 ட்ரேட்ஸுக்கு மேலே எஸ்எல் அடித்தா நீங்கள் ஃப்ளெக்ஸை கொண்டு போங்க. அது கீழே இருந்தால் லூசிட் ப்ரோ அக்கௌண்ட் போயிருங்க. 1 டேலே பாஸ் பண்ணிட்டு அடுத்து கன்சிஸ்டன்சி ரூல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளூ கார்டியனில் எது வாங்க சொல்லுவேன்னா ரிசர்வ் வாங்கிருங்க. நீங்கள் இப்போ தான் நியூ ஃபியூச்சர்ஸ்னால் நீங்கள் ரிசர்வ் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு 5 days ட்ரேட் பண்ணிட்டு பஃபர் ஜோன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பே அவுட்டே போட்டுடலாம்.
பேவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் நம்ம இந்த மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியும்ன்ட்டு. அப்போ ப்ளூ கார்டியன் வாங்க. இல்லைன்னா யூ நோ வெல் இன் ட்ரேடிங்னா லூசிட் போங்க. ப்ளூ கார்டியன், லூசிட், ஷேர் லெவரேஜ் ஃபண்டிங், இதில் வந்து நம்ம கோடு இருக்கு, பார்த்து பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சா வாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ரூல்ஸை நல்லா ரீட் பண்ணிடுங்க கைஸ். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு எந்த வரேதாரிகள், இட்ஸ் ஆல் அபவுட் யூ. விருப்பம் இருந்தால் என் கோடு யூஸ் பண்ணி வாங்க, அவ்வளோதான். எஸ்ஆர்ஐ ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ். இங்கே கூட ஒன்று இருக்குது, ஐ ஜஸ்ட் மார்க் சம் வெர்டிக்கல் லைன்ஸ். Alt V. Few people know what it is. Let me in a comment.